வணக்கம். புதிய தலைமுறையின் நிமிடச் செய்திகளுக்காக நான் திலகவதி. தேர்தல் பரப்புரையில் கச்சத்தீவு விவகாரம், அருணாச்சல பிரதேசம் எப்போதும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என மத்திய அமைச்சர் திட்டவட்டம், திஹார் சிறையில் அடைக்கப்பட்ட டெல்லி முதலமைச்சர், சிரியாவில் ஈரான் தூதரகத்தை தாக்கிய இஸ்ரேல், ஹாட்ரிக் வெற்றி பெற்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் உள்ளிட்ட உள்ளூர் முதல் உலகம் வரையிலான பல்வேறு செய்திகளை நிமிடச் செய்திகளாக பார்க்கலாம். அருணாச்சல பிரதேசம் என்பது எப்போதும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள பகுதிகளுக்கு பெயர் வைத்தது தொடர்பான 4வது பட்டியலை சீன அரசு சைனா மார்னிங் போஸ்ட் செய்தித்தாளில் வெளியிட்டிருந்தது. 11 குடியிருப்பு பகுதிகள், 12 மலைகள், 4 ஆறுகள் மற்றும் 1 ஏரி, 1 மலைப்பாதை என சுமார் 30 இடங்களுக்கு சீன அரசு பெயர் சூட்டியுள்ளது. இதுகுறித்த கேள்விக்கு பதிலளித்த மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், அருணாச்சல பிரதேசம் என்பது எப்போதும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என விளக்கமளித்தார். உங்கள் வீட்டிற்கு நான் பெயர் சூட்டினால் அது என்னுடையதாகிவிடுமா என கேள்வி எழுப்பிய அவர், பெயரை மாற்றுவதால் எந்த மாற்றமும் நிகழாது என்று தெரிவித்தார். அருணாச்சல பிரதேசத்தின் நிலப்பரப்பிற்கு உரிமை கொண்டாடி வரும் சீனா ஏற்கனவே அருணாச்சல பிரதேசத்தின் எல்லைப் பகுதிகளுக்கு 3 முறை பெயர் சூட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மக்களவைத் தேர்தலில் அனைத்து விவிபேட் இயந்திரங்களில் உள்ள ஒப்புகை சீட்டுகளை எண்ணக் கோரிய வழக்கில் பதிலளிக்க தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் மின்னணு வாக்கு இயந்திரம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் விவிபேட் அறிமுகம் செய்யப்பட்டது. இதன் மூலமாக வாக்காளர்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். மேலும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு தோராயமாக 5 விவிபேட்கள் தேர்வு செய்யப்பட்டு ஒப்புகை சீட்டு வாக்கு இயந்திரத்துடன் சரிபார்க்கப்பட்டு வருகிறது. இச்சூழலில் அனைத்து விவிபேட்களில் உள்ள ஒப்புகை சீட்டுகளையும் எண்ண வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் கவாய், சந்தீப் மேத்தா ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது 24 லட்சம் விவிபேட் வாங்க மத்திய அரசு 5000 கோடி ரூபாய் செலவழிக்கும் போதும் 20,000 சீட்டுகள் மட்டுமே சரிபார்க்கப்படுவதாக மனுதாரர் வாதிட்டார். உரிய வழிகாட்டுதல்களை பின்பற்றினால் 5 முதல் 6 மணி நேரத்தில் விவிபேட்களை சரிபார்க்க முடியும் என்றும் இது வாக்காளர்களுக்கு நம்பிக்கையை கூட்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வாதங்களை கேட்ட நீதிபதிகள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்டனர். வாக்களிக்க பணம் வாங்குவது கேடு என்பதை உணர்த்தும் வகையிலான பொதுநலவாதி என்ற தலைப்பின் பாடல் வெளியிடப்பட்டிருக்கிறது. வாக்குக்கு பணம் பெறுவதால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விவரிக்கும் விழிப்புணர்வு பாடலாக உருவாகியுள்ளது பொதுநலவாதி பாடல். இப்பாடலை அவனியாபுரம் மாசானம் எழுதி இயக்கியுள்ளார். ரியாஸ் காதரி இசையில் அந்தோணிதாசன் பாடியிருக்கிறார். இந்த பாடலின் வெளியீட்டு விழாவில் தயாரிப்பு குழுவுடன் பத்திரிகையாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். விழாவில் பங்கேற்று உரையாற்றிய மாசானம், ஒரு வாக்கின் மதிப்பு என்ன என்பதை மக்கள் அறிந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையின் காவல் முடிந்து டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அவருக்கு ஏப்ரல் 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி காவேரி பவேஜா உத்தரவிட்டார். அதன்படி அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு 2 எண் சிறையில் அவர் தனியாக அடைக்கப்பட்டிருக்கிறார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த மாதம் 21ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு கடந்த 28ஆம் தேதி வரை அமலாக்கத்துறை காவல் விதிக்கப்பட்டது. தொடர்ந்து அமலாக்கத்துறை காவல் முடிந்து டெல்லி நீதிமன்ற உத்தரவின் பேரில் திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தனி உணவு உள்ளிட்ட வசதிகள் செய்து தரக்கோரி டெல்லி நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அரவிந்த் கெஜ்ரிவால் அடைக்கப்பட்டுள்ளார். இச்சூழலில் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பு வழக்கறிஞர் புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் திகார் சிறையில் உள்ள அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தனி உணவு வழங்க வேண்டும், மத வழிபாட்டு பொருட்களை வைத்துக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பகவத்கீதை, ராமாயணம், நீர்ஜா சௌத்ரி எழுதிய பிரதமர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் உள்ளிட்ட புத்தகங்கள் வைத்துக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மாட்டோம் என அறிவித்த பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள பாமகவின் கொள்கை என்னவாயிற்று என வேலூர் பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். இன்னொருத்தர் இருந்தார், அடிக்கடி கட்சி மாறிட்டே போறார். அப்பப்ப பச்சோந்தி நிறமாற மாதிரி அப்பப்போ ஏதோ ஒரு கூட்டணியில் சேர்த்துக்குவாங்க. நாங்க கேட்கறதெல்லாம், எங்க கட்சி நிர்வாகிகள் கேட்கறதெல்லாம், பொதுமக்கள் கேட்கறதெல்லாம், நீங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேணுங்கிறீங்க.
இப்போ நீங்க கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடக்காதுன்னு சொல்லியாச்சு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என்று பாரதிய ஜனதா சொல்லிட்டது. அந்த கட்சியோட போய் கூட்டணி வச்சிருக்கீங்க. அப்படியே உங்களுடைய கொள்கை என்னாச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இது நான் முதலமைச்சராக இருந்த பொழுது இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு செய்வதற்கு ஜீவோ போட்டேன். தனக்கு எதிராக பல பன்னீர்செல்வங்களை களமிறக்கி எதிரிகள் சதி செய்ததாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டினார். ராமநாதபுரத்தில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் தனக்கு எப்படி சின்னம் கிடைத்தது என்பது குறித்து விளக்கினார். 6 பன்னீர்செல்வத்தை இங்கிருந்து தேடி கண்டுபிடிச்சு எங்கெங்கே இந்த தொகுதியில வராது கூட இல்ல எங்கிருந்து தேர்தலில் கொண்டு வச்சு நான் வேட்புமனுல முதல்ல வாலி சின்னம் தாய்மார்கள் எல்லாரும் பயன்படுத்துற சின்னம்னு போட்டேன். 2வது பலாப்பழம். மேற்கு தொடர்ச்சி மலையை நாங்கள் சார்ந்திருக்கின்ற பகுதியில் பலாப்பழமும் மாம்பழமும் வாழையும் முக்கணிகளும் விளைகின்ற நிலமாக அங்கு இருக்கிறது. அதனால பலாப்பழத்தை போட்டேன். அதுக்கடுத்து திராட்சை கொத்து அது எங்க பக்கம் விளையுது. இதை எப்படியே களமணித்தனமா கண்டுபிடிச்சு அவங்க இந்த 6 பேர் இதை அப்படியே வரிசை 1, 2, 3 போட்டாங்க. சரிதானே? இது சரியா இல்லையா? ஐபிஎல் தொடரில் மும்பை அணியை வீழ்த்தி தொடர்ந்து 3வது வெற்றியை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பதிவு செய்தது. மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீசியது. முதல் ஓவரை வீசிய ட்ரெண்ட் போல்ட் 5வது பந்தில் ரோஹித் சர்மாவையும் 6வது பந்தில் நமன்தேரையும் ஆட்டமிழக்கச் செய்து அசத்தினார். மீண்டும் 3வது முறையாக வீச போல்ட் அதிலும் ஒரு விக்கெட்டை வீழ்த்தி மும்பை அணிக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தினார். 2 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து அந்த அணி தடுமாறியது. பின்னர் கேப்டன் ஹர்திக் பாண்டியா மற்றும் திலக் வர்மா ஆகியோர் அணியை சரிவிலிருந்து மீட்டனர். ஆனால் ஹர்திக்கின் விக்கெட் வீழ்ந்த பிறகு மீண்டும் மும்பை அணி சரிய தொடங்கியது. 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 125 ரன்களை மட்டுமே எடுத்தது. ராஜஸ்தான் தரப்பில் போல்ட் மற்றும் சஹால் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். தொடர்ந்து ஆடிய ராஜஸ்தான் அணியில் ஜெய்ஸ்வால் 10 ரன்களிலும் பட்லர் 13 ரன்களிலும் சாம்சன் 12 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். கடந்த போட்டியில் அரை சதம் அடித்த ரியான் பராக் இந்த போட்டியில் சதமடித்து அணியின் வெற்றியை உறுதி செய்தார். ராஜஸ்தான் ராயல்ஸ் 15.3 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்புக்கு 127 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது. ஆட்ட நாயகன் விருதை போல்ட் தட்டிச் சென்றார். தமிழகத்தில் தேர்தலுக்கு மத்தியில் கச்சத்தீவு விவகாரம் சூடுபிடித்துள்ளது. கச்சத்தீவு அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதியின் ஒப்புதல் உடனேயே இலங்கையிடம் ஒப்படைக்கப்பட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 1974ஆம் ஆண்டு அப்போதைய வெளியுறவுத்துறை செயலாளர் கேவல் சிங் கருணாநிதியை சந்தித்து கச்சத்தீவை தாரை வார்ப்பது குறித்து பேசியதற்கான தகவல்களை வெளியிட்டார். அதிலே மிக தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. கச்சத்தீவு கொடுப்பதற்கு 1 மாத காலத்திற்கு முன்பு வெளியுறவுத்துறை செயலாளர் கேவல் சிங் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களை சந்தித்து அனுமதியை பெற்று அதன் பிறகு கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது என்பது தெள்ளத் தெளிவாக இந்த நோட்ஸ் நமக்கு காட்டுது. இதில் மிக முக்கியமானது, அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் கேட்குறாங்க, இதை ஒரு 2 வருடம் தள்ளி போட முடியுமா? இன்னைக்கு வேண்டாம், 2 வருடம் தள்ளி போட்டு கச்சத்தீவை நீங்கள் தார வாருங்க, இன்னைக்கு வேண்டாம் என்று சொல்கிறாங்க. ஸோ கலைஞர் கருணாநிதி அவர்கள் இதில் தெள்ளத் தெளிவாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டதிலே அவருடைய முடிவும் இதில் இருந்துச்சு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 21 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நாடகத்திற்காக கடிதம் எழுதுகிறாங்க, கச்சத்தீவை மீட்டு தாருங்கள், கச்சத்தீவை மீட்டு தாருங்கள் என்று. அன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவு கொடுப்பதற்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லியிருந்தால் கச்சத்தீவு மத்திய அரசு கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை, கொடுத்திருக்க மாட்டாங்க. கச்சத்தீவு விவகாரத்தில் திமுகவின் இரட்டை வேடம் வெளிப்பட்டு விட்டதாக பிரதமர் மோடி விமர்சித்திருக்கிறார். எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடி வெளியிட்ட பதிவில் தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாக்க திமுக அரசு எதுவும் செய்யவில்லை என குற்றம் சாட்டினார். கச்சத்தீவு விவகாரத்தில் ஆர்டிஐ மூலம் பெறப்பட்ட தகவல்களை சுட்டிக்காட்டிய பிரதமர் திமுகவின் இரட்டை வேடம் வெளிச்சத்திற்கு வந்திருப்பதாக சாடினார். கச்சத்தீவு விவகாரத்தில் திமுக அரசின் அலட்சியத்தால் மீனவ சமூக மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். காங்கிரசும் திமுகவும் குடும்ப கட்சிகள் என விமர்சித்த அவர் தங்களது வாரிசுகளின் நலனுக்காக மட்டுமே அவர்கள் முக்கியத்துவம் அளிப்பார்கள் என்றும் தெரிவித்தார்.
10 ஆண்டுகளாக கும்பகர்ண தூக்கத்தில் இருந்துவிட்டு தேர்தலுக்காக திடீர் மீனவர் பாச நாடகம் ஏன் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் பதில் சொல்லுங்க மோடி என குறிப்பிட்டு 3 கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாடு ₹1 வரியாக தந்தால் மத்திய அரசு 29 பைசா மட்டுமே திருப்பித் தருவது ஏன் என ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். 2 இயற்கை பேரிடர்களை அடுத்தடுத்து எதிர்கொண்ட போதும் தமிழ்நாட்டிற்கு ₹1 கூட வெள்ள நிவாரணம் வழங்காதது ஏன் எனவும் வினவினார். 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் ஒரு சிறப்பு திட்டமாவது தமிழ்நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டதா என கேள்வி எழுப்பியுள்ள முதலமைச்சர் திசை திருப்பல்களில் ஈடுபடாமல் விடையளியுங்கள் என பிரதமர் மோடிக்கு வலியுறுத்தினார். கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே வார்த்தை மோதல் வெடித்திருக்கும் நிலையில் திடீர் மீனவர் பாச நாடகம் ஏன் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். கச்சத்தீவை தொல்லையாக கருதி இலங்கையிடம் கொடுக்க 1960ஆம் ஆண்டே அப்போதைய பிரதமர் நேரு முடிவு செய்ததாக குற்றஞ்சாட்டிய ஜெய்சங்கர், திமுகவும் காங்கிரசும் தங்களுக்கு எந்தவிதமான பொறுப்பும் இல்லை என்ற அணுகுமுறையை கடைபிடித்ததாக கூறினார். 1 year before the Kachativu agreement, already then union government and then state government led by DMK were already, the chief minister up to the level of chief minister were already discussing this agreement, and they are discussing this agreement before they actually go into talks with Sri Lanka, was to keep the Tamil Nadu government fully informed. Please note these words, fully informed of the developments in the talks with Sri Lanka and get the benefit of the views and negotiations of the Tamil Nadu, views and suggestions of the Tamil Nadu authorities. So this is actually the truth. The truth is, for a party which has been saying, how was Kachativu given away? How was state government not consulted? How could the union government have done this? The fact is that actually there were consultations going on. They were kept fully informed. கச்சத்தீவு விவகாரத்தில் காங்கிரஸ் மற்றும் திமுக மீது பாஜக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் நிலையில் பிரதமர் மோடிக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மீனவர்கள் மீது தாக்குதல் நடக்காது என கூறி ஆட்சிக்கு வந்த பிரதமர் இலங்கையின் தாக்குதலும் கைதுகளும் படகு பறிமுதல்களும் தொடர்ந்து நடப்பதை ஏன் தடுத்து நிறுத்த முடியவில்லை என வினவியுள்ளார். தேர்தல் நேரத்தில் பலமுறை தமிழகம் வரும் பிரதமர் மோடி பேரிடர் காலங்களில் தமிழக மக்கள் பாதிக்கப்பட்ட போது ஆறுதல் கூற ஒரு முறை கூட வராதது ஏன் என கேள்வி எழுப்பினார். 2 கோடி வேலைவாய்ப்பு, 2020ஆம் ஆண்டு இந்தியா வல்லரசு போன்ற வாக்குறுதிகள் என்ன ஆயிற்று என வினவியுள்ள அமைச்சர் உதயநிதி, கருப்பு பண விவகாரம், CAG அறிக்கை விவகாரம் பற்றி பேசாதது ஏன் எனவும் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். மீனவர்களின் நலனுக்காக எத்தனை முறை இலங்கைக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளீர்கள் எனவும் அமைச்சர் உதயநிதி கேள்வி எழுப்பினார். 10 ஆண்டுகள் ஆண்ட பிறகு பாஜகவின் சாதனைகளை கூறாமல் எதிர்க்கட்சிகளை விமர்சிப்பது ஏன் எனவும், தமிழ் மொழி, தமிழர்களை அலட்சியப்படுத்தும் பாஜகவை தமிழர்கள் எப்படி ஏற்பார்கள் என்றும் அவர் வினவினார். தேர்தல் ஆதாயத்திற்காக மீனவர்கள் மீது அக்கறை இருப்பது போன்று பாஜக நடிப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்திருக்கிறார். இது தொடர்பாக பேசிய அவர், கச்சத்தீவு விவகாரத்தில் 10 ஆண்டுகளாக பாஜக அரசு என்ன செய்து கொண்டிருந்தது என வினவியுள்ளார். தேர்தலுக்காக இவங்க திமுக பொய் சொல்றாங்க அப்படின்னா, பாரதிய ஜனதா பயங்கரமான பொய்யை சொல்றாங்க. பாரதிய ஜனதா பயங்கரமா பொய்யை சொல்றாரு. அதுவும் நம்முடைய அண்ணாமலை ஒருபடி மேலே போய் ஏதோ புதிதாக கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றார். சரி, நான் கேட்குறேன், மோடிஜி அவர்கள் 10 ஆண்டுகள் ஆகிடுச்சு பாரத பிரதமர் ஆகி. சரி, அதுக்கு முதல் வாஜ்பாய் இருந்தார். இதே வாஜ்பாயோடையும் காங்கிரஸ் கூட்டணியிலும் திமுக அங்க வைத்தது. அப்போ அந்த கச்சத்தீவை மீட்டெடுத்திருக்கலாம்ல. திமுகவுக்கும் அக்கறை இல்லை, இது காங்கிரஸுக்கும் அக்கறை இல்லை, பாரதிய ஜனதாவுக்கும் அக்கறை கிடையாது. சும்மா தேர்தலுக்காக மீனவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இது மாதிரி ஒரு வேஷம் போடுறாங்க, பொய்யான தகவலை சொல்றாங்க, நாடகம் ஆடுறாங்க. மீனவர்களுக்கு தெரியும். கச்சத்தீவு விவகாரத்தில் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் திமுக துரோகத்தை செய்துள்ளதாக
பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக பேசிய அவர், மக்களை சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் திமுக தூண்டிவிடுவதாக கூறினார். திமுகவும் காங்கிரசும் கூட்டு சேர்ந்து சதி செய்து இந்த நாட்டிற்கு எதிராக, இலங்கைக்கு அன்றைக்கு ஆதரவாக நம் நாட்டினுடைய ஒரு பகுதியை, நம்முடைய எல்லை பகுதியை கொடுத்திருக்கிறார்கள் என்பது நிரூபணமாகி இருக்கிறது என்பதைத்தான் திரு அண்ணாமலை அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் இன்றைக்கு மிக தெளிவாக திரு ஜெய்சங்கர் அவர்களும் எடுத்துரைத்திருக்கிறார்கள். திமுக செய்த, தமிழகத்திற்கு செய்த மிகப்பெரிய துரோகம், தமிழர்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம், தமிழக மக்களை முதுகில் குத்திய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நீண்ட வரலாறு 50 வருடங்களுக்கு முன்னே துவங்கி இருக்கிறது என்பதை சொல்லத்தான் நாம் இதை வெளிப்படுத்துகிறோம். தொடர்ந்து மக்களிடையே ஜாதி ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக மக்களை தூண்டிவிட்டுக் கொண்டு, மக்களுடைய உணர்வுகளை தூண்டிவிட்டுக் கொண்டு தமிழகத்திலே மக்களை பதட்டத்திலேயே வைக்க வேண்டும் என்ற முடிவோடு இருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரின் நேற்றைய ஆட்டத்தில் ஹைதராபாத் அணியை வீழ்த்தி மும்பை அணி வெற்றி பெற்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் 18வது நிமிடத்தில் மும்பை அணி முதல் கோல் அடித்தது. தொடர்ந்து 31வது நிமிடத்தில் 2வது கோல் அடிக்க முதல் பாதியில் 2-0 என அந்த அணி முன்னிலை பெற்றது. 2வது பாதியில் கோல் அடிக்க ஹைதராபாத் அணி எடுத்த முயற்சிகள் பலன் அளிக்கவில்லை. இறுதியில் 90வது நிமிடத்தில் மீண்டும் ஒரு கோல் அடித்து 3-0 என மும்பை அணி வெற்றி பெற்றது. இன்றைய ஆட்டத்தில் ஒடிஷா மற்றும் பஞ்சாப் அணிகள் மோத உள்ளன. புள்ளிப்பட்டியலில் மும்பை, மோகன் பகான், ஒடிஷா மற்றும் கோவா ஆகிய அணிகள் முதல் 4 இடங்களில் உள்ளன. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற வித்தியாசமான 3 சக்கர வாகன பந்தயம் பலரது கவனத்தை ஈர்த்தது. வயது வித்தியாசமின்றி பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை பிளாஸ்டிக்கிலான 3 சக்கர வாகனத்தை போட்டி போட்டுக் கொண்டு ஓட்டினர். வித்தியாசமான வேடங்களை அணிந்து கொண்டு போட்டியில் உற்சாகமாக அனைத்து தரப்பினரும் பங்கேற்றனர். 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட இந்த போட்டி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ரிசர்வ் வங்கி இந்தியாவின் 90வது ஆண்டு விழா மும்பையில் நடைபெற்றது. இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், 2014ஆம் ஆண்டு ரிசர்வ் வங்கியின் 80ஆம் ஆண்டு விழாவில் பங்கேற்ற போது இந்தியா இரட்டை பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருந்தது என்று குறிப்பிட்டார். வங்கித்துறை பெரும் சவால்களை சந்திக்க வேண்டியிருந்தது. ஆனால் தற்போது அந்த நிலை முழுமையாக மாறியுள்ளது. வங்கித்துறை மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுள்ளது. 10 ஆண்டுகளில் இந்த மாற்றம் என்பது சுலபமல்ல என கூறிய பிரதமர், சிறந்த அரசு நிர்வாகம் காரணமாகவே வளர்ச்சியை பெற்றிருப்பதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ், ரிசர்வ் வங்கியின் 100 ஆண்டுக்குள் வலுவான பொருளாதார அமைப்பு உருவாக்க கடுமையாக உழைப்போம் என்று கூறினார். நிலையான வலுவான நிதி அமைப்பு ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக அமையும் எனவும், அதனை உருவாக்குவதில் ரிசர்வ் வங்கி தொடர்ந்து பணியாற்றி வருகிறது என்றும் சக்திகாந்த தாஸ் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதி 3 ஆண்டுகளில் 7.4 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்கு முதலிடத்தை பிடித்திருக்கிறது. மத்திய வணிக மற்றும் தொழில்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இந்தியாவின் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்கு 30 விழுக்காடாக உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், 2021ஆம் ஆண்டு 1.7 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்த தமிழ்நாட்டின் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதி திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு தற்போது 7.4 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்திருக்கிறது என தெரிவித்திருக்கிறார். எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் 30 விழுக்காடு பங்கு வகிக்கும் தமிழ்நாடு இலக்குகளை நோக்கி விரைந்து நடைபோடுவோம், தலைநிமிரும் தமிழ்நாடு என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பல்வேறு மாநிலங்களில் பதியப்பட்டுள்ள வழக்கை ஒரே வழக்காக உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற உதயநிதி ஸ்டாலினின் மனுவில் சட்டப்பிரிவை மாற்றம் செய்து தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. சனாதனம் குறித்த தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பேச்சுக்கு பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட 6 மாநிலங்களில்
வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. இந்த வழக்குகளை ஒரே வழக்காக சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் உதயநிதி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, திபங்கர் தத்தா ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஒரு நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு நீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரும் மனு ஏன் சட்டப்பிரிவு 32 கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். சட்டப்பிரிவு CRPC 406 கீழ் தாக்கல் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்திய நீதிபதிகள் 3 வாரத்திற்குள் திருத்தம் செய்து மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை மே 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். சென்னை மாநகராட்சியில் 2023-24 ஆண்டில் மட்டும் 1500 கோடி ரூபாய் சொத்து வரி வசூல் செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை பெருநகர மாநகராட்சி ஒவ்வொரு ஆண்டும் 2 தவணையாக சொத்து வரி வசூல் செய்து வருகிறது. 15 மாநகராட்சி மண்டலத்தில் இருக்கும் சொத்து உரிமையாளர்களிடம் வரி வசூல் செய்யப்பட்டு வரும் நிலையில் நடப்பாண்டில் 1500 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டிருப்பதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது கடந்த நிதியாண்டை விட 227 கோடி ரூபாய் அதிகம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். தொழில் வரி 533 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் கூறினர். இந்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரை வரி வசூல் நடைபெற்றதாக தெரிவித்த மாநகராட்சி அதிகாரிகள் ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் வரி செலுத்தினால் 5 விழுக்காடு அல்லது 5000 ரூபாய் வரை வரி தள்ளுபடி செய்யப்படும் எனவும் தெரிவித்தனர். அதன் பிறகு வரி செலுத்துபவர்கள் 1 விழுக்காடு தனி வட்டியுடன் வரி செலுத்த வேண்டும் எனவும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி VSP நகரில் சமூக நல பயன்பாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் சார் பதிவாளர் அலுவலகம் கட்ட இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சிவகாசி VSP நகர் முறையாக அனுமதி பெற்ற அங்கீகரிக்கப்பட்ட இடம் என சுட்டிக்காட்டி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் சமூக நல பயன்பாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் துணை பதிவாளர் அலுவலகம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதற்கு தடை விதிக்க வேண்டும் என அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன் சிவகாசி VSP நகரில் சமூக நல நிகழ்வுகளுக்கு என ஒதுக்கப்பட்ட இடத்தில் சார் பதிவாளர் அலுவலகம் கட்ட இடைக்கால தடை விதித்தும் வழக்கு தொடர்பாக நகர திட்டமிடல் துறை இயக்குநர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் பதிலளிக்கவும் உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தார். கவிஞர்கள் பாரதியார் மற்றும் பாரதிதாசன் புதுச்சேரியில் இருக்கும்போது உருவாக்கிய படைப்புகளை டிஜிட்டல் முறையில் பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்கும் என துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள மகாகவி பாரதியார் நினைவு அருங்காட்சியகம் மற்றும் ஆய்வு மையத்தை ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டார். அப்போது அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ள பாரதியார் மற்றும் செல்லம்மாள் உருவப்படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பாரதியார் புதுச்சேரியில் வாழ்ந்த காலகட்டத்தில் எழுதிய படைப்புகளை தனியாக பட்டியலிட்டும் தொகுத்தும் வைக்குமாறு துணைநிலை ஆளுநர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதேபோல் பாரதியும் பாரதிதாசனும் புதுச்சேரியில் வாழ்ந்த காலத்தில் சேர்ந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்களை சேகரிக்கும்படியும் அதற்கான தகவல் பொதுமக்களுக்கு சென்று சேரும் விதமாக அறிவிப்பு மற்றும் விளம்பரம் கொடுத்து கேட்டு பெறுமாறும் அறிவுறுத்தினர். புதுச்சேரியில் பாரதி நடத்திய இந்தியா பத்திரிகையின் நினைவாக அதே பெயரில் மாத இதழ் ஒன்று வெளிவர நடவடிக்கை எடுக்குமாறும் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் நினைவு அருங்காட்சியகத்திற்கு சென்று அவரது உருவ சிலை மற்றும் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பிறகு சுதந்திர போராட்ட வீரர்கள் சுப்பையா, சரஸ்வதி நினைவு இல்லத்தை பார்வையிட்டு அவர்களது சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு பத்திரகாளி அம்மன் கோயிலில் ஆண்டுதோறும் மீனவரணி நாளில் பச்சிளம் குழந்தைகளுக்கு தூக்க நெரிச்சல் நடத்தப்படுவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான தூக்க நெரிச்சல் விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். முன்னதாக மேளதாளங்கள் முழங்க அம்மன் ஊர்வலம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் தாணிக்கோட்டகத்தில் உள்ள கோடியம்மன் கோயிலில் பங்குனி திருவிழா நடைபெற்று வருகிறது. இதில் குழந்தை பாக்கியம் வேண்டியும் வேண்டுதலை நிறைவேற்றியதற்காகவும் கோயில் வளாகத்தில் 500க்கும் மேற்பட்ட வாழைத்தார்களை கட்டி பக்தர்கள் வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள பண்ணாரி அம்மன் கோயிலில் குண்டம் திருவிழா நிறைவு நிகழ்ச்சியாக மறுபூஜை விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு குண்டத்தில் உப்பு மற்றும் மிளகு தூவி அம்மனை வழிபட்டனர். IPL போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் மோதுகின்றன.
2 போட்டிகளில் விளையாடியுள்ள லக்னோ முதல் போட்டியில் ராஜஸ்தானிடம் தோல்வியையும் 2வது போட்டியில் பஞ்சாபிடம் வெற்றியையும் பெற்றது. கடந்த போட்டியில் லக்னோ அணியின் பேட்டிங் சிறப்பாக அமைந்தது. இன்றைய போட்டியில் அதனை தொடர லக்னோ விரும்பும். 3 போட்டியில் விளையாடியுள்ள பெங்களூரு சென்னை மற்றும் கொல்கத்தாவிடம் தோல்வியையும் பஞ்சாப் அணியிடம் வெற்றியையும் பெற்றுள்ளது. பெங்களூரு அணியின் பந்துவீச்சு சிறப்பாக இல்லாதது அந்த அணிக்கு பெரும் பின்னடைவாக உள்ளது. பேட்டிங்கில் ரஜத் பட்டிதார் தொடர்ந்து சொதப்பி வருகிறார். இன்றைய போட்டியில் பெங்களூரு அணியில் மாற்றம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சி மலைக்கோட்டையில் பரப்புரை மேற்கொண்ட மதிமுக வேட்பாளர் துரை வைகோவுக்கு தீப்பெட்டி மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் வைகோ ஆகிய இருவரும் இணைந்து அருகில் இருந்த கடைகளில் துண்டு பிரசுரங்கள் விநியோகித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். உப்பாறு அணைக்கு தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தி ஈரோடு திமுக வேட்பாளரை இடைமறித்து திருப்பூர் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள வந்த திமுக வேட்பாளர் பிரகாஷுக்கு கருப்பு கொடி காட்டி அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். நாமக்கல்லில் அதிமுக வேட்பாளர் தமிழ்மணி எம்ஜிஆர் பாடல்களை பாடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிக்க சென்ற இடத்தில் மூதாட்டி ஒருவர் பாடிய தெலுங்கு பாடலையும் அவர் கேட்டு ரசித்தார். நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க பாடலை அவர் பாட ஆரம்பித்த போது கூட்டத்தில் சிரிப்பலை எழுந்தது. இதேபோல திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பரப்புரையில் ஈடுபட்ட அரக்கோணம் அதிமுக வேட்பாளர் AL விஜயன் வாலிபால் விளையாடி வாக்கு சேகரித்தார். நாட்டின் ரகசியத்தை பொதுவெளியில் பேசும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் பகுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமரையும் விமர்சித்தார். தமிழ்நாடு வரும்போதெல்லாம் 100 முறைக்கு மேல் மோடி கச்சத்தீவை பற்றி பேசியிருக்கிறாரு. எதற்காக கச்சத்தீவை அவர் மீட்டெடுக்க முடியவில்லை? நான் வெற்றி பெற்றால் இந்த தேசமே திரும்பி பார்க்கும் என்று சொன்னார். ஆனால் அவரை இப்போது தேசத்தில் உள்ளவர்கள் யாரும் திரும்பி பார்ப்பதில்லை. இந்தியா கூட்டணியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கச்சத்தீவு 1.9 சதுர கிலோமீட்டர், பல 100 சதுர கிலோமீட்டர் இந்தியாவுடைய கடல் எல்லையை விஸ்தரிப்பு செய்திருக்கிறார் அண்ணா இந்திரா காந்தி அவர்கள். அந்த கடல் எல்லையிலே தான் விலை மதிக்க முடியாத அபூர்வ வகை மினரல்ஸ், தாது பொருட்கள், இந்தியாவின் செல்வங்கள் அங்கு இருக்கின்றன. இதையெல்லாம் மோடிக்கு புரிவதற்கு வாய்ப்பில்லை. அன்னை இந்திரா காந்தியுடைய வரலாறையும் தெரியாமல், இந்திய நாட்டு ரகசியங்களையும் தெரியாமல் வாக்கு வங்கிக்காக மோடி உளறிக் கொண்டிருக்கிறார். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள சாலை வசதி இல்லாத மலை கிராமத்தில் அதிமுக வேட்பாளர் மருத்துவர் பசுபதி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஆலங்காயம் ஒன்றியத்திற்குட்பட்ட நெக்னாமலை கிராமத்திற்கு சென்ற அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அதிமுக வேட்பாளர் பசுபதி, தேர்தலில் வெற்றி பெற்றால் நெக்னாமலை கிராமத்திற்கு உடனடியாக தார் சாலை வசதி செய்து கொடுப்பதாக வாக்குறுதி அளித்தார். சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டு காலமாக சாலை வசதியே இல்லாத தங்களது கிராமத்திற்கு முதன்முறையாக நாடாளுமன்ற வேட்பாளர் ஒருவர் வாக்கு சேகரிக்க வந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக நெக்னாமலை கிராம மக்கள் தெரிவித்தனர். சாலை வசதி இல்லாததால் கிராம மக்களை இணைந்து மண் சாலை அமைத்த நிலையில் சமீபத்தில் சின்னத்திரை நகைச்சுவை நடிகர் KPY பாலா நெக்னாமலை கிராமத்திற்கு இலவசமாக ஆம்புலன்ஸ் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. திருச்சியில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவிற்கு ஆதரவாக அமைச்சர்கள் பங்கேற்ற பரப்புரை கூட்டத்தில் கட்சி கொடிகளுடன் குழந்தைகள் பங்கேற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியது. திருவெரும்பூர் பகுதியில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவிற்கு ஆதரவாக தேர்தல் பரப்புரையில் அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய அமைச்சர் KN நேரு, பிரதமர் மோடி வாரம் தமிழகம் வருகிறார், ஆனால் தமிழகத்திற்கு என்ன திட்டங்களை அவர் கொண்டு வருகிறார் என கேள்வி எழுப்பினார். வாக்கு கேட்பதற்காக மட்டுமே பிரதமர் மோடி தமிழகம் வருவதாகவும் அமைச்சர் நேரு விமர்சித்தார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் துரை வைகோவிற்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக திருவெரும்பூர் அருகே உள்ள திரு நெடுங்கலநாதர் கோயிலில் திருச்சி மதிமுக வேட்பாளர் துரை வைகோ, அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ் ஆகியோர் சாமி தரிசனம் மேற்கொண்டனர். அப்போது அவர்களை வரவேற்க திமுக கட்சி கொடிகளுடன் குழந்தைகள் நிறுத்தப்பட்டிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. அத்துடன் தேர்தல் பரப்புரைக்கு 20க்கும் மேற்பட்ட கார்களில் திமுகவினர் சென்றது தேர்தல் விதிமுறை மீறல் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. குவைத் நாட்டிற்கு வேலைக்கு சென்ற கணவரை காணவில்லை என மயிலாடுதுறை ஆட்சியரிடம் ஒரு குடும்பத்தினர் புகார் அளித்துள்ளனர். தரங்கம்பாடி தாலுகா இலுப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த நர்கீஸ் பானு என்பவர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு சென்ற தனது கணவர் ஜாஃபர் ஹனீஃபாவை காணவில்லை என ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார்.
காரைக்காலைச் சேர்ந்த தனியார் ஏஜென்சி மூலமாக ஓட்டுநராக பணிக்கு சென்ற தனது கணவர் உணவின்றி துன்புறுத்தப்பட்டதாக நர்கீஸ் பானு தனது மனுவில் தெரிவித்துள்ளார். மன வளர்ச்சி குன்றிய பெண் குழந்தையையும் பள்ளி செல்லும் மகனையும் வைத்துக் கொண்டு தான் ஏழ்மை நிலையில் வசித்து வருவதாக ஆட்சியர் முன்பு அந்த பெண் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தார். சாலை விபத்துகளில் இழப்பீடு பெறுவதற்கான காலக்கெடுவை 6 மாதமாக நிர்ணயித்ததற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு மத்திய அரசு பிறப்பித்த அரசாணைப்படி சாலை விபத்துகளில் சிக்கி பாதிக்கப்பட்டவர்கள் இழப்பீட்டை அதிகபட்சம் 6 மாதத்துக்குள் கேட்டு விண்ணப்பிக்க வேண்டும் என வரம்பு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இதனை சுட்டிக்காட்டி ஒடிஷாவைச் சேர்ந்த வழக்கறிஞரான பாக்கியரதி தாஸ் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் சாலை விபத்துகளில் சிக்கி தொடர் சிகிச்சை பெற்று வரும் ஆயிரக்கணக்கானோர் மத்திய அரசு நிர்ணயித்த காலக்கெடுவுக்குள் இழப்பீடு கேட்டு விண்ணப்பிக்க முடியாத நிலை இருப்பதாக விளக்கியிருந்தார். எனவே இந்த அறிவிப்பை அரசியல் சாசனத்திற்கு எதிரானது மற்றும் தன்னிச்சையானது என அறிவிக்க வேண்டும் எனவும் அவர் தனது மனுவில் கோரியிருந்தார். இந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதி குதான் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனு மீது பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு நோட்டீஸ் பிறப்பித்து வழக்கின் விசாரணையை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். திருப்பத்தூர் அருகே சட்டவிரோதமாக கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை கண்டறியும் பரிசோதனை செய்த தம்பதி கைது செய்யப்பட்டனர். ஜோலார்பேட்டை பசுமை நகர் பகுதியில் கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என கண்டறிய 20,000 முதல் 30,000 ரூபாய் வரை பணம் பெறப்பட்டு பரிசோதனை செய்வதாக மாவட்ட மருத்துவ இணை இயக்குநருக்கு புகார் வந்துள்ளது. இதனையடுத்து அங்கு நடத்தப்பட்ட சோதனையில் ஐயப்பன் மற்றும் அவருடைய மனைவி கங்கா சட்டவிரோதமாக பாலினத்தை கண்டறிந்து கூறி வருவது தெரியவந்தது. இதன் அடிப்படையில் மருத்துவக் குழுவினர் முன்னிலையில் ஜோலார்பேட்டை காவல்துறையினர் இருவரையும் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் பரிசோதனை உபகரணங்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கவின் நடித்துள்ள ஸ்டார் படத்தின் அப்டேட்டை படக்குழு வெளியிட்டிருக்கிறது. கவின் நடிப்பில் வெளியான டாடா திரைப்படம் சிறப்பான வரவேற்பை பெற்றது. அதனைத் தொடர்ந்து அவர் நடித்துள்ள ஸ்டார் படத்தை பியார் பிரேம காதல் படத்தின் இயக்குநர் இளன் இயக்கியுள்ளார். இந்த படத்தில் லால், அதித்தி போகங்கர், பிரீத்தி முகுந்தன், கீதா கைலாசம் உள்ளிட்ட பலரும் நடித்திருக்கின்றனர். யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கும் இந்த படத்துக்கு எழில் அரசு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். சமீபத்தில் இந்த படத்தின் முதல் பாடல் வெளியாகி கவனம் பெற்றது. இந்நிலையில் ஸ்டார் படத்தின் 2வது பாடலான விண்டேஜ் லவ் என்ற பாடலின் கிளிம்ஸ் வீடியோவை படக்குழு வெளியிட்டிருக்கிறது. யுவன் பாடியுள்ள இந்த பாடல் வரும் 4ஆம் தேதி வெளியாகிறது. தக்லைஃப் படத்தில் ஜெயம் ரவி விலகியதை அடுத்து அவருக்கு பதில் அருண் விஜய் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாயகன் படத்துக்கு பிறகு இயக்குநர் மணிரத்னமும் கமல்ஹாசனும் இணைந்துள்ள படம் தக்லைஃப். இந்த படத்தில் நடிக்க இருந்த துல்கர் சல்மான் படத்திற்கு தேதி ஒதுக்குவதில் சிக்கல் ஏற்பட்டதால் விலகினார். துல்கர் சல்மானுக்கு பதில் நடிகர் சிலம்பரசன் இந்த படத்தில் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க இருந்த ஜெயம் ரவிக்கு அதே சிக்கல் ஏற்பட்டதால் அவரும் படத்திலிருந்து விலகினார். தற்போது அந்த வேடத்தில் அருண் விஜய் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது.